வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, விஜய்க்கு பெண்கள் ஓட்டு காலி. விஜயை கண்டே மிரள்றாங்களாம் பெண்கள். பெண்கள் ஓட்டை எப்படி கோட்டை விட்டாரு அப்படின்றதான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோங்க. அதற்கு முன்பாக வழக்கம் போல இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. விஜய்க்கு பெண்கள் ஆதரவு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அதுலேயும் 35 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் எங்க விஜய் அண்ணனுக்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்றவங்களும், விஜய்க்கு தான் ஓட்டு அப்படின்னு சொல்றவங்களும் இணையதளத்தில் நம்ம நிறையவே பார்த்துருக்குறோம். ஏங்க இந்த 5000 ரூபாய் கொடுத்த பிறகு கூட 5000 ரூபாய் என்பது எங்களுடைய வரி பணங்க. அதை நாங்கள் வாங்கிக்கிட்டு மாற்றத்துக்காக எங்க விஜய்க்கு தான் நாங்கள் போட போறோம் அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் நிறைய பெண்களும் கருத்து பதிவிட்டார்கள். ஸோ அந்த விதத்தில் ஜெயலலிதாவுக்கு பிறகு வெளிப்படையாக பெண்கள் ஆதரவை அதிகமாக பெற்றது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு விஜய்க்கு பெண்கள் ஆதரவு கிடையாது. சர்வேவில் முடிவு வந்து இருக்கிறது. விஜயை பார்த்தாலே பெண்கள் அச்சப்படுகின்றார்களாம். ஏன் அச்சப்படணும் அப்படின்றத சுருக்கமாகவே பார்த்துடலாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும், நயனார் நாகேந்திரன் அவர்கள் திரிஷா விஜய் தொடர்பாக ஒரு கருத்தை தெரிவித்தார். அந்த கருத்தை தெரிவித்திருக்க கூடாது, ஆனாலும் தெரிவித்து இருந்தார். இந்த மாதிரி விஜயும் மற்றும் திரிஷாவையும் பல பேர் இணைத்து பேசியிருக்கின்றார்கள். ஆனால் யார் மீதும் தனிப்பட்ட முறையில் தாக்குதல் தொடுக்காத நயனார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் திரிஷா பற்றி சேர்த்து வச்சு பேசியிருக்க கூடாது. எவனாலும் பேசியிருக்கலாம், அதில் உண்மை இருக்கலாம், பொய் இருக்கலாம். அது நம்முடைய நயனார் நாகேந்திரனுக்கு அழகில்லை என்றாலும் கூட ஏதோ ஒரு அரசியல் உள்நோக்கம் கொண்டுதான் அந்த வார்த்தையை விட்டு இருக்கிறார் என்ற விஷயம் நல்லா தெரியுது. இருந்தாலும் சமூக வலைத்தளத்தில் பெரிய கண்டனங்கள் எழுந்ததுங்க. எந்த அளவுக்கு கண்டனங்கள் எழுந்தது அப்படின்னு பார்க்கும்போது திமுக காரங்களே நயனார் நாகேந்திரனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இதுல என்ன பியூட்டி தெரியுமா? விஜய்க்கு திமுக காரங்க எதிரி, ஆனால் நயனார் நாகேந்திரன் திமுகவினருக்கு எதிரி கிடையாது, ரொம்பவே நட்பு. நம்ம முதல்வராக இருந்தாலும் சரி, முதல்வர் குடும்பமாக இருந்தாலும் சரி, நயனார் நாகேந்திரனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள். எந்தவித கட்சி வேறுபாடுமின்றி சகஜமாக பழகக்கூடியவர். லேட்டஸ்டா கூட ஏர்போர்ட்ல துர்கா ஸ்டாலின் அவர்கள் எங்கோ போயிட்டு வருகின்ற பொழுது நயனார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கட்சி தலைவர் என்று கூட பார்க்காம துர்கா ஸ்டாலின் அவர்களை பார்த்து வணக்கம் தெரிவித்து விட்டு நலம் விசாரித்து விட்டு போனார். அந்த அளவுக்கு பண்பாக அன்பாக எல்லோரிடமும் பழகக்கூடிய நயனார் நாகேந்திரன் அவர்கள் திரிஷா தொடர்பாக விஜயை சம்பந்தப்படுத்தி பேசினது அனைத்து தரப்பிலும் பாத்தீங்கன்னா நியாயப்படுத்த முடியாத ஒரு பிரச்சனையா போச்சு. நம்முடைய பாஜக கட்சியில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே நயனார் நாகேந்திரன் கிட்ட இந்த விஷயம் தொடர்பாக பேசியிருக்காங்க. அண்ணாமலை பேசியிருக்கிறாருங்க, அதே மாதிரி வானதி சீனிவாசன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசியிருக்காங்க. பல மூத்த தலைவர்கள் என்ன அப்பா நயனார் நாகேந்திரன் என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு இப்படி ஒரு வார்த்தையை நீங்க வெளியிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க தவறி வந்து விட்டது அப்படின்னு சொல்ல, இதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடட்டுமா அப்படின்னு கேட்க, இனிமே யாரும் இந்த மாதிரி எங்க கட்சியில பேச மாட்டாங்க, பேசுனது தப்பு தான், அவர் சார்பாக நாங்க வருத்தம் தெரிவித்துக்கிறோம் அப்படின்னு பாஜக நிறைய பேர் பாத்தீங்கன்னா வருத்தம் தெரிவித்தார்கள். அதுல அண்ணாமலை கூட பாத்தீங்கன்னா டிஆர் பாலு அவர்களை கோர்ட்டுக்கு இழுத்துட்டு குறுக்கு விசாரணை செய்துவிட்டு பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது சொன்னாரு, அது முடிந்து போன விஷயம். அகில இந்திய மகளிர் அணி தலைவர் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் அவர்கள் பாத்தீங்கன்னா அது தொடர்பாக பேசிட்டாங்க, அதோடு முற்றுப்புள்ளி வைத்து விட்டோம், அது தொடர்பாக மேலும் பேச தேவையில்லை அப்படின்னு சொன்னார். பிறகு நம்முடைய திரிஷா அவர்கள் பாத்தீங்கன்னா தன்னை பற்றி பாஜகவுடைய மாநில தலைவர் பேசியிருக்காரு தெரிஞ்ச பிறகு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார்கள். அந்த கண்டனம் உண்மையாகவே நாகரிகமாகத்தான் இருந்தது. எந்த விதத்திலும் சரி, ஏண்டா ஒரு பெண்ணுன்னு பார்க்க மாட்டியா, வாய்க்கு வந்தா எது ஒன்னாலும் பேசுறியா, உன் குடும்பத்துல பெண் இல்ல, ஒன்னா சேர்ந்து நடிச்சா பாய் போட்டு படுத்துக்கிறாங்களாடா அப்படின்னு விமர்சனம் பண்ணாம, மாநில பொறுப்பில் உச்சபட்ச பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்னை பற்றி தவறாக பேசியிருக்கின்றார். அரசியல்ல தனி மனித தாக்குதலே இருக்கக்கூடாது, அருவருக்கத்தக்க கீழ்த்தரமான விமர்சனமாக இருக்கிறது. நான் எந்த கட்சியிலும் சேர போறது இல்ல, அரசியலுக்கும் போறது இல்ல, நடுநிலையா தான் இருக்க போறேன். ஆனா இருந்தாலும் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொன்ன வார்த்தையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அது மட்டும் இல்ல, என்ன அரசியல்ல இழுக்காதீங்கப்பா,
ஓன்னா விஜய் வச்சு செய்யுங்க, நீங்க சும்மா விட்டு போங்க, ஆனா என்ன வச்சு விஜய் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னவங்க சினிமா துறை மூலமாகத்தான் நான் அடையாளப்பட விரும்புகின்றேனே அன்றி நான் ஒருபோதும் அரசியல் மூலமாக அடையாளப்படணும், அரசியல் தலைவர் மூலமாக அடையாளப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படல. எதிர்காலத்திலும் சரி இப்போதும் சரி ஒரு கட்சியில சேரணும் என்ற ஆசை எனக்கெல்லாம் கிடையாது. நான் திரைத்துறையோடு போயிருந்தா சாமி அப்படின்னு சொல்லிட்டு கண்டனத்துக்குரியது என்று தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார்கள். திரிஷா அவர்கள் கண்டனம் தெரிவித்த 3 மணி நேரத்துக்கு பிறகு நம்முடைய நயனா நாகேந்திரன் அவர்கள் நெல்லையில பேட்டியளிக்கின்றார். அப்போது செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, நயனா நாகேந்திரன் அவர்கள் தெளிவாகவே சொல்லிட்டாருங்க, வாய் தவறி வந்த வார்த்தை, தயவு செய்து யாருடைய மனமாவது புண்பட்டு இருந்தால் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் என்று சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பேசுனதுக்கு எங்க கட்சிக்குள்ள இருந்து யாரெல்லாம் எங்க கிட்ட இந்த விஷயம் தொடர்பாக கேட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் நயனா நாகேந்திரன் அவர்கள் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தி இருக்கின்றார். இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, பாஜக பொறுத்த வரைக்கும் தலைவரே இந்த மாதிரி வார்த்தை பேசினா கூட கீழ்மட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரைக்கும் நயனா நாகேந்திரனுக்கு எதிர்ப்பு தான் இருந்தது. இப்படி கருத்து தெரிவிக்க கூடாது என்ற விஷயம் தான் பேசினாங்க. நயனா நாகேந்திரன் அவர்கள் பேசின விஷயத்தை பாஜகக்குள்ள இருக்கிறவங்க ஆதரிக்கவும் இல்லை, ரெண்டாவது அதை மூடி மறைக்கவும் இல்லை, திசை திருப்பவும் இல்லை. அந்த அளவுக்கு நடுநிலையா நடந்து கொண்டார்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, கட்சிக்கார என்ன தப்பு பண்ணாலும் சரி அது ஊழலே இருந்தாலும் பாஜக மறைக்க மாட்டோம். அந்த மாதிரி தான் பெண்களை இழிவுபடுத்துகின்ற போது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். பெண்களை போற்றுகின்ற ஒரு கழகமா இருக்கிறது. மொழிக்கு தாய்மொழி என்றோம், பூமிக்கு பூமி தாய் என்கின்றோம். இப்படி எல்லாமே பெண் வடிவமாக வணங்குகின்ற பாஜகவினர் பொறுத்த வரைக்கும் நயனா நாகேந்திரனுடைய வார்த்தையை ஆதரிப்பார்களா? அதனால மாநில தலைவராகவே இருந்தாலும் வெளிப்படையாக கருத்து தெரிவித்து அவருக்கு எதிர்ப்பும் தெரிவித்து வருத்தத்தையும் தெரிவிச்சாங்கப்பா. அதனால பாஜக பொறுத்த வரைக்கும் பெண்கள் விஷயத்துல சமரசம் இல்லை என்பதை நிரூபித்திருக்கின்றார்கள் நயனா நாகேந்திரன் மூலமாக. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் நடந்தா கூட விஜய்க்கு எப்படி பெண்கள் ஓட்டு காலியாச்சு அதை சொல்லு அப்படின்னு சொல்லுகின்ற போது எவ்வளோ விஷயங்கள் திரிஷா தொடர்பாக பேசிட்டு வந்தேன். ஆனா ஒரே ஒரு வார்த்தை விஜய் பேசினாரா? விஜய் கட்சியில் இருக்கவங்க பேசியிருக்காங்க, ஆனா விஜய் பேசினாரா? அங்கதானே இடிக்குது. ஒட்டுமொத்த பெண்களும் எங்களுடைய காக்கின்ற தெய்வம் விஜய் சொல்லுகின்ற இந்த தருணத்துல அந்த பெண் தொடர்பாக கருத்து தெரிவிக்கின்ற போது ஒருத்தர் தகாத கருத்தை தெரிவிக்கின்ற பொழுது விஜய் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கணுமா இல்லையா? அவரை சம்பந்தப்படுத்தி தான் பேசியிருக்கிறாங்க. தன்னை வளர்த்த திரைத்துறையை மறைமுகமா விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. திரைத்துறையில் இருந்தாவே ஆபாசமா நடந்து கொள்றவங்க தான், ஆம்டியா மோட்டாட்டி இல்லைனா கூட பரவாயில்ல, 2 பேரும் அரவணைச்சுக்குவாங்க அப்படின்னு மறைமுகமா நம்முடைய நயனா நாகேந்திரன் பேசியிருக்கின்றார். தன்னுடன் நடித்த ஒரு பெண்ணை சம்பந்தப்படுத்தி பாத்தீங்கன்னா பேசியிருக்கிறாங்க. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் திரைத்துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆதரவா பேசியிருக்கலாம். நடிகை என்றாலே உங்களுக்கு தவறான கண்ணோட்டம் இருக்கிறதா? திரைத்துறையில் நடித்து விட்டாலே ஆபாசமானவர்களா, கட்டுப்பாடு மீறினவங்களா, கண்டவிட்ட போறவங்களா? என்னையா நயனா நாகேந்திரன் என்ன நினைக்கிற? நீ என்னை பத்தி அரசியல் களத்தில் இருக்கிற, நீ தப்பா பேசிட்டு போ. ஆனால் ஒரு பெண்ணுடன் சேர்த்து ஏயா பேசுற? என்ன விமர்சனம் பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லையா? என்னுடைய கொள்கை விமர்சனம் பண்ணு, என்னுடைய அரசியல் விமர்சனம் பண்ணு, என்னுடைய செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணு, என்னுடைய திரைத்துறை வாழ்க்கை கூட விமர்சனம் பண்ணலாம். ஆனா அதற்காக எந்த ஒரு பெண்ணையும் தொடர்பு பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை விமர்சனம் பண்றதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஆனா நம்ம நயனா நாகேந்திரன் அவர்கள் நம்முடைய திரிஷாவையும் விஜயும் சேர்த்து பேசுனது விஜய்க்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த திரைத்துறைக்கும், அதோட சேர்ந்து தவேகால் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுக்கும் பேர் அதிர்ச்சியை தந்திருக்கிறது. விஜய் இந்த நொடி பொழுது வரைக்கும் வாய் மூடிக்கின்னு அமைதியா இருப்பது. கொள்கை தலைவர் என்று ஒரு பக்கம் வேலு நாச்சியார், இன்னொரு பக்கம் அஞ்சலை அம்மாள், 2 பேரை வச்சுக்கிட்டு நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் தொடர்பாக யாராவது விமர்சனம் பண்ணா வாய் மூடிக்கின்னு மௌனமா இருப்பாரா? தன்னுடைய திரைத்துறைக்காவது விசுவாசம் காட்டியிருக்கணும், தன்னுடன் நடித்த நடிகைக்காவது ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும். அதனால இப்ப பெண்கள் நம்ம விஜயை எப்படி நம்புவாங்க? தமிழ்நாட்டு பெண்களுக்கு எப்படி ஆதரவா இருப்பாரு? இதுவரைக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற 3ஆம் தரப்பு மனிதர்கள் தான் பெண்களை இழிவுபடுத்தினார்கள். ஆனா இன்னைக்கு தலைவர்களே இழிவுபடுத்துகின்ற நிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி தலைவராக இருந்து பல லட்சம் பெண்கள் பின்தொடர்கின்ற ஒரு விஜய் பெண்களுக்காக குரல் கொடுக்கவே இல்லையே, திரிஷாவுக்காக குரல் கொடுக்கவே இல்லையே. உன்னுடன் சம்பந்தப்பட்ட விஷயம் தான், அதுக்காக நீ வாயே திறக்க மாட்டியா?
கரூர் சம்பவம் தொடர்பாக 72 நாள் கழிச்சு வாய் திறந்த. ஓகேங்களா? அதே மாதிரி சேலத்தில் ஒருத்தர் உயிர் இழந்தார், இது வரைக்கும் நீ வாய் திறக்கல. இப்போ பெண் மீது அவதூறு பரவப்பட்டிருக்குது, இப்போதும் வாய் திறக்கவே இல்லை. மொத்தத்தில் ஒவ்வொரு சம்பவத்துக்கும் நீ எப்போ வாய் திறந்து பேச போற? ஏன் தெரியுமா? அரசியல் தலைவராக இருந்தா எல்லா விஷயத்துக்கும் பேசித்தான் ஆக வேண்டும். விஜயுடைய கருத்து என்ன அப்படின்றத ஊடகம் அறிய நினைக்கும். எல்லாரும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, பொது வாழ்க்கைக்கு வந்துட்ட பிறகு அந்த மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. பொது வாழ்க்கைக்கு வந்துட்டா யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் பொதுத்தளத்தில் விவாதிக்கத்தான் படும். அப்படி விவாதிக்கின்ற பொழுது கண்ணியமா விவாதிக்கணும். ஒன்று. ரெண்டாவது, உண்மையான விஷயங்களை விவாதிக்கணும். எந்த ஒரு பொய்யான விஷயங்களும் விவாதிக்க கூடாது. ஆனால் நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னது உண்மையா பொய்யா? இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டாக் பண்ணியிருக்கணும். ஏன் திரிஷா தொடர்பாக என்ன சம்பந்த பத்தி பேசினிய? திரிஷாவுக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவு உனக்கு என்ன தெரியும்? இல்ல திரைத்துறையில் நாங்கள் எப்படி இருந்தோம் என்று உனக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு திரைத்துறையை விட்டு நான் வந்துட்டேன், திரிஷா அவர்கள் இன்னும் திரைத்துறையில் தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய லைஃப் என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாம எப்படி நீ பேசின அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கம் பக்கமா கூட கண்டனம் தெரிவிச்சிருக்கலாம். விஜயை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய படத்துக்காக பேசல, தன்னை கொள்கை இல்லாதவன் என்று விமர்சிக்கின்ற போதும் அமைதியா இருந்தாங்க, தற்குறி என்று சொல்லுகின்ற போதும் அமைதியா இருந்தாங்க, அணில் குஞ்சுகள் என்று சொல்லுகின்ற போதும் அமைதியா இருந்தாங்க, இளைஞர்கள் தவறாக வழிகாட்டுகின்றார் என்று சொல்லுகின்ற போதும் அமைதியா இருந்தார். ஆனால் ஒரு பெண் மீது விமர்சனம் வந்த பிறகு விஜய் அவர்கள் பொங்கி எழுந்து விட்டாரப்பா. பெண்கள் மீது கை வைத்தாலோ வார்த்தை விட்டாலோ விஜய் அமைதியா இருக்க மாட்டான், நைட்டெல்லாம் தூங்க மாட்டான். 1 மணிக்கா இருந்தாலும் சரி, 12 மணிக்கா இருந்தாலும் சரி, அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பான், களத்தில் வந்து போராடுவான். எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தான்னா, இந்தியாவே ஆண்டா என்ன, அதற்காக பெண்ணை அவமதிக்கலாமா? அதுக்கு அனுமதிக்குதா சட்டம்? எப்படியா அரசியல் களத்தில் என்னையும் அவங்களையும் சம்பந்தப்படுத்தி பேசலாம் அப்படின்னு பெண்ணுக்காக தீர்க்கமா குரல் கொடுத்தார் என்றால் நம்ம விஜய் பின்னாடி பெண்கள் நின்றிருப்பாங்க. ஆனால் பாஜக மாநில தலைவர் எந்த ஒரு அதிகாரத்திலும் இல்லை. ஆனா அவரு விமர்சனம் பண்றாரு, அவருக்கு எதிராக கூட பேச மாட்டாங்க. இப்ப விசிக அவனரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, ஏயா திரிஷா தொடர்பாக கேவலமா பேசியிருக்கிறாங்கப்பா. RSS சங் பரிவாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணு பொதுத்தளத்துக்கு வந்துட்டாவே அவங்களுக்கு விபச்சாரி பட்டம் கட்டுவாங்க. அந்த மாதிரி தான் உள்நோக்கத்துடன் பெண்களை அடக்கி வைக்கணும் என்றதுனால அதே RSS சங் பரிவாருடைய எண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்கள் திரிஷா மீது வன்மத்தை கக்கி இருக்கிறாங்க. நீ பொதுவெளியில பேசியிருக்கணுமா இல்லையா? இப்போ பொதுவெளியில பேசாத நீ அரசியல் களத்துல வெற்றி பெற்று ஆட்சி கட்டில் உட்காந்து பெண்களுக்கு என்னத்தை செய்ய போற? ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பாக களத்துல பெண்களுக்காக நின்னது என்ன கேட்பாங்களா இல்லையா? அப்போ களத்துல ஒண்ணுமே செய்யாம கவர்மெண்ட்ல போய் உட்காந்து நீ என்னையா பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவினர் பாத்தீங்கன்னா பயங்கரமான கேள்வி கேட்கிறாங்க. என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னீங்க. சரி, பாஜக கொள்கை எதிரி என்றால் எந்த கொள்கையில எதிரி? நான் அனிதினமும் மீட்டிங் போடுகின்ற போதெல்லாம் பாஜக கொள்கை எதிரின்னு சொல்றேன். இந்த கொள்கையால தான் நான் எதிர்க்கிறேன். பாஜக இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, இந்த திட்டத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு சதி திட்டம் இருக்குது. அதனால இந்த சதி திட்டத்தை முறியடிக்கிற மாதிரி நான் பாஜக தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன். இதை கைவிட வேண்டும், இதை நிறைவேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கொள்கை ரீதியாக விமர்சனம் பண்ணியிருக்காரா? பாஜக கொள்கைக்கும் தவேகா கொள்கைக்கும் என்ன பிரச்சனை? எந்த கொள்கையில முரண்படுகின்றோம்? ஏதாவது விமர்சனம் பண்ணியிருக்கின்றாரா? இப்போ பாஜக மாநில தலைவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறார் திரிஷாவை, அவருக்கு எதிராக பேசியிருக்கின்றாரா? கொள்கையும் விமர்சனம் பண்ண மாட்டேன், பாஜக கொண்டு வருகின்ற திட்டத்தையும் எதிர்க்க மாட்டேன். பாஜக தலைவர்கள் உன்னையும் திரிஷா பற்றி அவதூறா பேசுவாங்க, அதையும் பாத்தீங்கன்னா நீ கண்டுகொள்ள மாட்ட. அப்புறம் நீ எதுக்கு ஒரு கட்சி வச்சு நடத்துற சொல்லு? உன்னை நம்பி பெண்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? விஜய் என்றாலே பெண்களுக்கு தூசுப்படாம பார்த்து கொள்றவருப்பா. ஒரு தந்தை போல, ஒரு அண்ணன் போல, ஒரு தம்பி போல. அந்த உறவை வடிக்கவே முடியாத வார்த்தையில அந்த அளவுக்கு விஜயை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவருப்பா அப்படின்னு பேர் எடுக்கணுமா? ஒரு தலைவர் தன்னுடன் தொடர்படுத்தி ஒரு பெண்ணை இழிவுபடுத்துவாரு, வாய் மணிக்கு சும்மா இருக்கணுமா? ஸோ ஒரு பெண்ணுக்காக களத்துக்கு வராம கண்டனம் தெரிவிக்காத விஜய் தமிழ்நாட்டு பெண்கள் ஒட்டுமொத்த பேருக்கு எப்படியா ஆதரவாக இருப்பாரு? அவர் எப்படியா பார்த்தீங்கன்னா பெண்களை காப்பாற்றுவார். அதனால கொள்கையும் இல்லை, ரெண்டாவது திட்டமும் இல்லை, மூன்றாவது எதிரி என்கின்ற போது பாஜகவை முன்னிறுத்தல.
அரசியல் ரீதியாக திமுகவும் திராவிட இயக்கத்தை ஒழிக்கணும். அதுக்காக பாஜக மற்றும் RSS களமிறக்கப்பட்டவர் தான் நம்முடைய விஜய். அதனால தான் நயனார் நாகேந்திரனுக்கு எதிராக அவர் பேசவே இல்லை. தனக்கு எதிராக எவன் கருத்து தெரிவித்தாலும் நீ புத்த மாதிரி அதெல்லாம் உள்வாங்கின்னு அமைதியா போ. ஆனால் அடுத்த வீட்டு பெண் மீது அவதூறு பரப்பியிருக்காங்க, உன்னை தொடர்படுத்தி பேசியிருக்காங்க. உனக்கும் அந்த பெண்ணுக்கும் என்ன மாதிரியான உறவு இருக்குது, அதையாவது வெளியில வந்து சொல்லணுமாடா விஜய்? குறைந்தபட்சம் வாய் மொழி சும்மா இருக்கிறியே, உனக்கு எவன் ஓட்டு போடுவான் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ பெண்கள் தொடர்பாக விமர்சனம் வருகின்ற போது கூட விஜய் சும்மா இருந்தனால பெண்கள் ஓட்டு இல்லையா விசிகாவினர் சொல்றாங்க. ஆனா அவனுங்க பெண்களுக்கு எதிராக செஞ்ச கொடுமைகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. நாடக காதல் இருந்து கல்யாணம் பண்ணி பல பெண்களை நட்டாத்துல விட்ட வரைக்கும். சரி, விசிகா காரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு விஜய் நடந்துக்கிறானே என்ற வேதனை தான் எனக்குள்ள இருக்குது. சரி நண்பர்களே, பெண்கள் கொண்டாடுகின்ற இடத்துல தான் விஜய் இருக்கின்றாரா? திரிஷா சம்பவத்தை வச்சு பெண்கள் எல்லாம் விஜய கழட்டி விட்டுட்டாங்களா? எப்படி கை நெய்வி போச்சு வாக்குகள்? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.